அதிமுகவை எதிர்க்கத்தான் தேமுதிகவை திரு விஜயகாந்த் துவங்கினார். அதை அறிந்து தேமுதிக வந்து கூட்டணி நிலைப்பாடு எடுக்குன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு உங்களோட அவங்க கருத்து. நான் என்ன சொல்கிறேன்றது நான் சொல்கிறேன். எப்பயுமே மற்றவங்க பேசுனதுக்கு நான் பதில் சொல்கிறதில்ல. தேமுதிக நிலைப்பாடு நான் சொல்வதற்கான கேள்வி நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் சொன்ன பிரகாரம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான். மீண்டும் நான் பதிய வைக்கிறேன், சொன்னதே தான் திருப்பி சொல்கிறேன். இதே இடத்துல குரு பூஜைக்கு அனைவரும் அனைத்து கட்சி தலைவர்களும் வந்ததை நீங்கள் பார்த்தீங்க. அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி மத்திய மாநில கட்சிகள் அனைவரும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான். இதில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, தோழமையோடு இருக்கிறது ஒன்றுங்க. அரசியல் நிலைப்பாடு என்பது எங்கள் கட்சியின் விருப்பம் எதுவோ அது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு நிலை. அதனால் எதிர்காலம், தேமுதிகவின் எதிர்காலத்தை கருதி எங்கள் கழகத்தினுடைய அனைவர் விருப்பம் கருதி என்னுடைய அறிவிப்பு இருக்கும் என்பதை மீண்டும் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதை விட உங்ககிட்ட சொல்கிறேன், இப்போ அவர் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி சொன்னார், நீங்கள் கேட்குறீங்க. அப்படி பார்த்தா ஜனவரி 26 ரிபப்ளிக் டே, குடியரசு தினத்துக்கு டெல்லியிலேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. புரியுதுங்களா? எதுக்குன்னா அங்கே பரேடெல்லாம் நடக்கும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். டெல்லியில் எவ்வளோ மிக பிரம்மாண்டமாக அந்த ரிபப்ளிக் டே அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு இந்த முறை தேமுதிகலேருந்து நீங்கள் வந்து கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருமே எங்களை வந்து அழைச்சாங்க. பட் நான் வந்து தொடர்ந்து பயணம் அறிவிச்சிட்டதால டேட்டு எங்களால் போக முடியல. இதுதான் நிலைப்பாடு. அதனால் எல்லா கட்சியுமே நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஒருத்தர் பேசுனா அதனால் உடனே அவங்களோட கூட்டணியா, ஒருத்தர் திட்டினா உடனே அவங்களோட கூட்டணி இல்லையா, அப்படிலாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தலைவராக பெண் தலைவிகளை நான் வந்து மதிக்கிறேன். அது கனிமொழியாக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், அனைத்து பெண் தலைவர்களையும் நான் மதிக்கிறேன். அவர்களுக்கு நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன் எல்லாரோடையும். அவங்க என்னோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அது ஒரு கேள்வியாக கேட்குறது வந்து உண்மையிலேயே எனக்கு கஷ்டம்தான் தருது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் கூட எல்லாருமே பேசத்தான் செய்வாங்க. அதுக்காக உடனே நிலைப்பாடு என்னன்னு நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போகக்கூடாது, சரிங்களா? அதனால் குடியரசு தினத்துக்கு எங்களுக்கு அழைப்பு வந்தது டெல்லியிலேருந்து. என்னுடைய 4ஆம் கட்ட பயணம் இருந்ததுனால் என்னால் செல்ல முடியவில்லை. அதனால் எல்லாருமே எங்களோட தோழமையோடு தான் இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அது வேறு. ஆனால் எங்கள் கழகத்திற்கு எதிர்காலத்திற்கு நல்லதோ, எங்கள் கழகம் யாரை விரும்புகிறாங்களோ அவர்களுடன் தான் கூட்டணி உரிய நேரத்தில் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். மேடம், விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் அவர்களை குருவா மையப்படுத்தி தான் தேர்தல் ஆரம்பித்தாங்க. இப்போ தேமுதிக தான் பயணிச்சு விஜய் அவர்கள் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கையில் எடுத்துருக்காரு. இது வரக்கூடிய தேர்தல் அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறேன்? அது விஜய்கிட்ட தான் கேட்கணும். விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. இப்போ கேப்டனை பற்றி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கேப்டன் பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், எப்போவுமே இப்போவும் இல்லை, எப்போவும் வந்து கேப்டனுக்கும் சரி அவர் தான் குரு. யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கேப்டன் குரு. இங்கே பாருங்கள் சிலை, கேப்டன் பக்கத்தில் இங்கே தலைமை கழகத்தில் ஒரே ஒரு சிலை தான், அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலை தான். அதில் எங்கள் மாற்று கருத்து கிடையாது. அவர் தான் அவரோட குருநாதராக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ரோல் மாடலாக அவர் எடுத்துக்கிட்டு அப்படியே தான் ஃபாலோ பண்ணி அப்படி தான் இருந்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.